ஓம் சாந்தி 8/8/2024 கலைமுரளி. ஓம் சாந்தி. பாப்தாதா மதுவனம். சாராம்சம். இனிய குழந்தைகளே, தந்தை, ஆசிரியர், சத்குரு என்கின்ற 3 வார்த்தைகளையும் நினைவு செய்யுங்கள். நீங்கள் பல சிறப்பியல்புகளை விருத்தி செய்து கொள்வீர்கள். கேள்வி: எந்த குழந்தைகள் தொடர்ந்தும் ஒவ்வொரு அடியிலும் பல மில்லியன் கணக்கான வருமானத்தை சேகரிக்கின்றார்கள்? பதில்: ஒவ்வொரு அடியிலும் சேவைக்காக தொடர்ந்தும் முன்னேறுபவர்களே பல மில்லியன் கணக்கான வருமானத்தை தொடர்ந்தும் சேகரிக்கின்றார்கள். நீங்கள் பாபாவின் சேவையில் அடியெடுத்து வைக்காதுவிடின் நீங்கள் எவ்வாறு பல மில்லியன்களை பெறுவீர்கள்? சேவையே உங்களுக்கு ஒவ்வொரு அடியிலும் பல மில்லியன்களை கொடுக்கின்றது. இதன் ஊடாக நீங்கள் பல மில்லியன்களை உடையவர்கள் ஆகுகின்றீர்கள். மீண்டும் கேள்வி: எந்த இரகசியத்தை அறிந்து கொள்வதால் நீங்கள் அனைவருக்கும் நன்மை அளிப்பவர்கள் ஆகுகின்றீர்கள்? பதில்: இதுவே அனைவருக்குமான ஒரே கடை என்கின்ற இரகசியத்தை பாபா குழந்தைகளாகிய எங்களுக்கு கூறியுள்ளார். நிச்சயமாக அனைவரும் இங்கு வர வேண்டும். இது மிகவும் ஆழமான இரகசியம் ஆகும். இந்த இரகசியத்தின் அர்த்தத்தை அறிந்துள்ள குழந்தைகள் மாத்திரம் அனைவருக்கும் நன்மை அளிப்பவர்களாக ஆக முடியும். ஓம் சாந்தி. தாரணைக்கான சாராம்சம். 1. வீட்டில் அனைவருடனும் உங்கள் குடும்பத்துடனும் மிகவும் சாதுரியமாக நடந்து கொள்ளுங்கள். எவரையும் குழப்பமடைய செய்யாதீர்கள். நிச்சயமாக தூய்மையாகுங்கள். 2. அந்த ஒரே ஒரு தந்தையிடமிருந்து அழிவற்ற ஞான இரத்தினங்கள் என்னும் விதைகளை பெற்று உங்கள் புத்தியை நிறைத்து கொள்ளுங்கள். உங்கள் புத்தி அலைவதை அனுமதிக்காதீர்கள். ஒரு தூதுவராகி அனைவருக்கும் தந்தையின் செய்தியை கொடுங்கள். ஆசீர்வாதம். நீங்கள் எல்லையற்ற விருப்பமின்மைக்குரிய மனோபாவத்தை கொண்டிருப்பதன் மூலம் சகல பந்தனங்களில் இருந்தும் விடுபட்ட உண்மையான ராஜ ரிஷி ஆகுவீர்களாக. ஒரு ராஜ ரிஷி என்றால் ஒரு ராஜ்யத்தை கொண்டிருப்பவர். மறுபுறம் ஒரு ரிஷி என்றால் எல்லையற்ற விருப்பமின்மையை கொண்டிருப்பவர் என்று அர்த்தம். தனக்காகவும் இன்னொரு நபருக்காகவும் ஏதாவது பொருளுக்காகவும் உங்களுக்கு ஏதாவது பற்று இருந்தால் உங்களால் ஒரு ராஜ ரிஷி ஆக முடியாது. சிறிதளவேனும் பற்றின் எண்ணத்தை கொண்டிருப்பவர்கள் தமது பாதங்களை 2 படகுகளில் வைத்திருப்பார்கள். அவர்கள் இங்கேயும் இருக்க மாட்டார்கள், அங்கேயும் இருக்க மாட்டார்கள். எனவே ஒரு ராஜ ரிஷி ஆகுங்கள். எல்லையற்ற விருப்பமின்மையை கொண்டிருங்கள். அதாவது வேறு எவரும் அன்றி ஒரே ஒரு தந்தைக்கு சொந்தமாகுங்கள். இந்த பாடத்தை உறுதியானது ஆக்குங்கள். ஸ்லோகம். கோபம் என்பது சுயத்தையும் மற்றவர்களையும் எரிக்கும் நெருப்பின் வடிவமாகும். ஓம் சாந்தி. நன்றிகள் பாபா. மனமாக நீதான் இருக்கிற, பூவாக நான் தான் இருக்கிற, எனக்குள்ள மன்னவா நீதான் இருக்கிற. சகதி நிறைஞ்ச தண்ணி